தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்திட்ட போலி பணி நியமன ஆணைகளை வழங்கி சுமார் 2 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்த கணேசன் மற்றும் அவரது மனைவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பல்வேறு பதவிகளுக்கு போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழகத்தினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருச்சி விமான நிலையத்தில் 59 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த ஏர் இந்தியா விமானத்தில் வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது 2 பேர் மறைத்து வைத்திருந்த 59 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1252 கிராம் எடை கொண்ட தங்கத்தை பறிமுதல் செய்து அவர்களையும் கைது செய்தனர். அமாவாசை தினத்தையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பொதுமக்கள் தரிசனம் செய்ய 2 நாட்கள் அனுமதி இல்லை என மதுரை ஆட்சியர் அறிவித்துள்ளார். நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் வழக்கமான பூஜைகள் மட்டும் திருக்கோவில் பணியாளர்கள் மூலம் நடைபெறும் எனவும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையம் அருகே நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த 250 குடும்பங்களுக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நரிக்குறவர்களின் வீடுகளை பழுது பார்த்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் பட்டுக்கோட்டை சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் உள்ள மருது பாண்டியர்களின் சிலைகளுக்கு வரும் 27ஆம் தேதி குரு பூஜை விழா நடத்த அனுமதி கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருது பாண்டியர் வாரிசான மங்கை மணிவழி நாச்சியார் தாக்கல் செய்த மனு குறித்து மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஈரோடு மேட்டூர் சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை மையத்தில் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கலைநயம் மிக்க லட்சுமி, சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணன், அஷ்டலட்சுமி, சீமந்த செட், விவசாய செட், மலேசியா முருகன், காய்கறி, பழங்கள் என விதவிதமான பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. மகாளய அமாவாசையையொட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் பொதுமக்கள் தர்ப்பணம் செய்து வழிபாடு மேற்கொள்ள தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் திரு சிவராசு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதர காவிரி படித்துறைகளிலும் பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு டாஸ்மாக் ஒருங்கிணைந்த விற்பனையாளர்கள் பணியாளர்கள் முன்னேற்றச் சங்கத்தின் மாநில கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. டாஸ்மாக் ஊழியர்கள் கொத்தடிமை போல நடத்தப்படுவதுடன் டாஸ்மாகில் அதிகம் லஞ்சம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது. அதிகாரிகள் பல சுமைகளை விதிப்பதுடன் உடையும் பாட்டில்களுக்கு நஷ்ட ஈட்டை டாஸ்மாக் பணியாளர்கள் செலுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. பரமத்தி வேலூரில் கடன் பிரச்சினை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் குளிர்பானத்தில் விஷம் கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றதில் மனைவி, மகன் ஆகிய 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த பாத்திமா மற்றும் அவரது மகன் பர்கத் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவர் சையத் அக்பர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வன உயிரின வார விழாவினை முன்னிட்டு கோவை குற்றாலத்தில் வன உயிரின வார விழா கலை நிகழ்ச்சி நடைபெற்றது.
மலைவாழ் மக்களின் பாரம்பரிய இசை, நடன நிகழ்ச்சி, வனத்தை பாதுகாக்கும் பொருட்டு உறுதிமொழி எடுத்தல், கையெழுத்து இடுதல், விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் விநியோகித்தல், குழந்தைகளுக்கு புலி உருவம் பதித்த மாஸ்க் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகளும் இடம் பிடித்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஓடையில் குளிக்கச் சென்ற நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சிவகாசியைச் சேர்ந்த மாரீஸ்வரன் என்பவர் உறவினர்களுடன் தலைமலையான் ஓடை பகுதியில் குளிக்கச் சென்ற இடத்தில் நீரில் மூழ்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டனர். இதுகுறித்து நத்தம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரை மற்றும் காவிரி ஆற்றின் கரைகளில் 2 நாட்கள் பொதுமக்கள் கூடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நாளைய தினம் மகாளய அமாவாசையை முன்னிட்டு கடற்கரைகளில் மூதாதையர்களுக்கு திதி கொடுக்க பொதுமக்கள் கூட வாய்ப்புள்ளதால் மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சேலத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் 2 மணி நேரம் கடையை அடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்தியூர் பகுதியில் மொத்த விற்பனை கிடங்கு முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலையும் 50 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் டாஸ்மாக் பணியாளர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் அடைத்து ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாமரைப்பாடியில் உள்ள டாஸ்மாக் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்றனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள செல்போன் கடையை 2வது முறையாக உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக செல்போன்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். அம்பத்தூர் ஆவடி சிடிஹெச் சாலை கிருஷ்ணாபுரம் பகுதியில் இயங்கி வரும் செல்போன் கடையை அதன் மேலாளர் சுரேஷ் என்பவர் திறக்க வந்தபோது கடையின் போட்டு உடைக்கப்பட்டு நவீன செல்போன்கள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செல்போன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சாலையில் திரியும் மனநலம் பாதித்தவர்களின் விவரம் குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில மனநல கொள்கையை அமல்படுத்த கோரியும் மனநலம் பாதித்தவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடத்த கோரியும் சீர் என்ற தொண்டு நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. தலைமை நீதிபதி அமர்வு முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனநலம் பாதித்தவர்கள் எத்தனை பேர், அவர்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்கள் எத்தனை பேர் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து தமிழக அரசு விரிவான அறிக்கை அளிக்க உத்தரவு பிறப்பித்தனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தியாகராய நகர், வடபழனி, தேனாம்பேட்டை, கோயம்பேடு, சுற்றுவட்டார பகுதிகளான பூந்தமல்லி, தாம்பரம், குன்றத்தூர், மணலி, செங்குன்றம் போன்ற பகுதிகளிலும் கனமழை பெய்தது. காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் எஸ்கேபி நிதி நிறுவனங்கள், பச்சை பாஸ் சில்க்ஸ் மற்றும் செங்கல்வராயன் சில்க்ஸ் துணிக்கடைகள் உள்ளிட்ட 30 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். வரி ஏய்ப்பு தொடர்பாக புகார்கள் வந்ததால் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பேனர் வைப்பதை முழுமையாக தடுக்கும் வகையில் விதிகளை வகுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பேனர் விபத்து தொடர்பான வழக்கு விசாரணையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மதுரபாயில் வாலாஜா இடையிலான சாலை முழுமையாக செப்பனிடப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. சாலை மோசமாக இருந்ததால் இரு சுங்கச்சாவடிகளிலும் 50% கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சாலைகளை முறையாக பராமரிக்கவில்லை என தாமாக முன்வந்து தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மழை காரணமாக தொகுப்பு வீடு இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். பேரண்டூர் பகுதியைச் சேர்ந்த சுபாஷினி என்பவரது வீடு மழை காரணமாக இடிந்து விழுந்தது. இதில் படுகாயமடைந்த 2 பேர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் மீது காரை ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறச் சென்ற பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் விருதுநகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்ற வார்த்தைகளால் இந்த உலகத்தையே தன்வசப்படுத்திய அருட்பெருஞ்சோதி வள்ளலாரின் 199வது பிறந்த நாளை முன்னிட்டு அவதார தின விழா நாகர்கோவிலில் நடைபெற்றது. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அருட்பெரும் ஜோதியை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை ஏமாற்றாமல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு திமுக அரசு நடந்து கொள்ள வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் ஆளும் கேரளா மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆளும் ராஜஸ்தான் மாநில முதல்வர்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்வார்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆட்டிசம் என்பது குறைபாடல்ல, மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி என்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டன. சென்னை சோழிங்கநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாநகராட்சியோடு இணைந்து தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் சுவர் ஓவியங்கள் மற்றும் வண்ணங்கள் தீட்டும் பணி தொடங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் மசனகுடி சிங்காரா வனப்பகுதியில் மூங்கில் காடுகளுக்குள் பதுங்கியிருக்கும் ஆட்கொல்லி புலியை பிடிக்கும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மசனகுடி சிங்காரா சாலையில் 30 மீட்டர் இடைவெளியில் ஒவ்வொரு மரத்திலும் 2 வேட்டை தடுப்பு காவலர்கள் மரத்தின் மீது அமர்ந்து கண்காணித்து வருகின்றனர். வன பாதுகாவலர்களுடன் மயக்க ஊசி செலுத்த மருத்துவர்களும் வனப்பகுதிக்குள் சென்றுள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் புதிதாக 9735 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தாக்கம் குறைந்து வருகிறது. ஒரே நாளில் 9735 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13878 பேர் நோய் தொற்றில் இருந்து மீண்டு வந்துள்ளதாகவும் மேலும் 151 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு சரண்ஜித் சிங் சன்னி சந்தித்தார். விவசாயிகள் போராட்டம் மற்றும் லக்கிம்பூரில் விவசாயிகள் படுகொலை சம்பவம் குறித்தும் விவாதித்ததாக தெரிகிறது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து லக்கிம்பூர் சம்பவம் குறித்து நேற்று ஆலோசனை நடத்திய நிலையில் அமித்ஷாவை சரண்ஜித் சிங் சன்னி சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் மத்தியில் பாஜக ஆட்சி இழப்பது உறுதி என ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு லாலு பிரசாத் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய மறுத்து வருவதாகவும்
எனினும் அது குறித்து தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள மல்யுத்த வீரர் சுஷில்குமாரின் ஜாமீன் மனுவை டெல்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சத்ராசல் ஸ்டேடியத்தில் 23 வயதான சாகர் ராணா என்ற வீரர் படுகொலை வழக்கில் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சுஷில்குமார் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் இருந்து சிறையில் இருந்து வருகிறார்.